இந்த ஊழியமும் இப்போ இந்த பைபிள் கொடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். இங்கதான் ஃபர்ஸ்டா நம்ம பண்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அறியாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜபம். இதை வந்து லேமினேஷனோட என்ன பண்ணியிருக்கோம்னா அடிச்சிருக்கோம். இதுல வந்து ஜப விண்ணப்பம்லாம் போடலை. ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கொடுக்க போனா அங்கே வந்து ஜபங்க போனா பிரச்சனை ஆயிரும். வெறும் விண்ணப்பம்னு போட்டு இந்தாங்க. அக்கா நீங்க படிக்கிறீங்களா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த ஜபம். அதை வந்து என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு கிராமங்கள்ல இதே தான் சேம் ஃபார்மேட்ல கொடுக்குறோம். இது யாருக்கு வேணும்னாலும் என்ன பண்ணிக்கங்க, தம்பிமார்கள் கிட்ட வாங்கிக்கிடுங்க. ஐயா அல்லேலூயா சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம மைக்கில் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக சார்லஸ் பிரதர் அவங்க செய்யற ஊழியத்தை கர்த்தர் இன்னும் பல ஆயிரம் மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏனென்று சொன்னால் வார்த்தை சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பாருங்க, மெட்ராஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா பிரயாசப்பட்டு இவ்வளவு தூரம் பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவின் சிந்தையோடு உன்னத பணியை நிறைவேற்றும்படி வந்த அருமையான சார்லஸ் அவங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தரை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறீர் ஆண்டவரே. அன்று அநேக இடங்களில் இருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் மகத்தான தேவன். கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பின் நாளிலே இரக்கம் மட்டுமே மேன்மை பாராட்டும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி அநேகருக்கு இரக்கம் காண்பிக்கும்படியாக ஆண்டவரே மாற்றுத் திறனாளிகளை சந்திக்கும்படியான ஒரு எண்ணத்தை கொடுத்தீரப்பா. நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை கர்த்தர் தாசனுடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறீர். இது இன்னும் பெருகட்டும். இந்த தாக்கம் அநேக வாலிபர்களுக்குள்ள வரட்டும், அநேக ஊழியக்காரர்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அநேக இடங்களிலே ஜனங்கள் ஆண்டவர் கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு, அவருடைய வேதனை நீங்குவதற்கு, அநேக ஜனங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு ஆண்டவரே அருமையான சார்லஸ் மூலமாக, டீம் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அவருக்கு இதுவரை நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி. இன்னும் உங்களுடைய கிருபையினாலும், உங்களுடைய வல்லமையினாலும், உங்களுடைய ஞானத்தினாலும், உங்களுடைய வரங்களினாலும், உங்களுடைய தாளந்துகளினாலும் தாசனை நிரப்பி கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. சபையாராய் அவர்களுடைய குடும்பத்தையும் அவரோடு இணைந்து செய்கிற ஊழியத்தையும் நாங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.